கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 21:27, மேத்யூ 21:27. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத தலைவர்களுக்கு நடந்த சம்பாஷணையோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாவது மடக்கி போட்டு ஜனங்கள் மத்தியில் அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சி வந்தாங்க. ஆனால் தேவ ஞானம் என்ன பண்ணுது? அவங்க யார், எல்லா விதத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு காட்டக்கூடியதா. இப்போ இயேசுவுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? எங்களுக்கு தெரியாது. எப்படி? அதாவது எங்களுக்கு தெரியாதுன்னு என்னென்னா, நாங்கள் உனக்கு பதில் சொல்ல விரும்பலை. இது ஒரு அறியாமையில் சொல்கிறதில்ல, இது கோழைத்தனம். அதே சமயத்தில் கணக்கு பார்த்து. ஏன்னா இவங்க இந்த யோவானை பற்றியும் சொல்ல முடியாது. அதனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் பதில் சொன்னால் என்ன ஆகும்னு யோசித்து பார்த்து அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பதில் என்ன தெரியுமா காட்டுது? அவங்க ஜனங்களுக்கு பயந்தாங்க, அவங்களுடைய அதிகாரம் போயிருமோன்னு பயந்தாங்க, அவங்க யாருன்னு எல்லாருக்கு தெரிஞ்சு போயிருமோன்னு பயந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு நேர்மையே இல்லை. அப்போ அவங்க என்ன, சத்தியத்தை காட்டிலும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு பார்த்தாங்க. ஏன்னா இது ஆவிக்குரிய முறையில் பாருங்களேன், அவங்க ஒரு சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்க தேவனுடைய வெளிப்பாடை காட்டிலும் ஜனங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லி அதுக்கு பயந்தாங்க. இப்போ இதில் என்ன பார்க்கலன்னா, இது தெளிவாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சத்தியத்தை தேடலைங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் சொல்ல என்ன சொல்கிறாரு? நானும் இன்னும் அதிகாரத்தினால் இவைகளை செய்யேன் என்று உங்களுக்கு சொல்லேன். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அதாவது தன்னுடைய வெளிப்பாடை ஒரு நேர்மையற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதில்ல. நல்லா கவனிங்களேன். அதாவது யார் மனத்தாழ்மையாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்கிறார். அவங்க சத்தியத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எப்போ நீங்கள் ஒரு உண்மையாக இல்லைன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு? நேர்மை இல்லாதவங்களுக்கு தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துறதில்ல. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, பன்றிகளுக்கு முன்பாக முத்த போட முடியாதுன்னு. அதே தான். ஏன்னா இங்கே மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இது எதை காட்டுதுன்னா, அவருடைய அவிசுவாசத்தை காட்டுது, அவங்களுடைய பயத்தை காட்டுது, அவங்களுடைய பொலிட்டிக்கல் காரியங்களை காட்டுது, அவங்க யோவான் ஸ்நானகனை நிராகரித்ததை காட்டுது, யோவான் ஸ்நானகன் தேவ அதிகாரத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் இதை அறிஞ்சு கொள்வதற்கான தகுதி இல்லை. இவங்க ஒரு தலைமைத்துவத்திலிருந்து வழி நடத்துவதற்கு இவங்களுக்கு தகுதியே கிடையாது. அது மாத்திரமல்ல, இவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யார் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாதவங்க, உண்மையாக இருக்கணுன்றவங்களுக்கு தேவ ஞானம் உண்டாகும், தேவனுடைய வெளிப்பாடு உண்டாகும். ஒரு மனுஷன் என்னைக்கு ஒரு உண்மையாக, ஆனஸ்டாக, ஒரு இன்டெகிரிட்டி என்று சொல்லக்கூடிய நேர்மையாக இல்லாத போது அவனுக்கு சத்தியம் வெளிப்படுத்தப்படாது, சத்தியம் தடை பண்ணப்படும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால தான் ஆவிக்குரிய அதிகாரம் யாருக்கு தெரிஞ்சு கொள்ளுதுன்னா, மனத்தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தெரியுது, மற்றபடி பெருமையாக இருக்கிறவங்களுக்கு இல்லை. அப்போ மனித பயம் என்ன பண்ணுது? ஒரு பகுத்தறியக்கூடிய தன்மையை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுது. அப்போ இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம நேர்மையாக கர்த்தர்கிட்ட வர கற்றுக்கொள்ளணும். நம்ம நேர்மையாக கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அதே சமயத்தில் நம்ம யாருக்கு பயப்படணும்னா, கர்த்தருக்கு பயப்படணும், ஜனங்களுக்கு இல்லை. இப்போ ஜனங்களுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்படும்போது என்ன, நமக்கு சத்தியம் விளங்கும். அப்போ அந்த சத்தியம் வரும்போது அந்த சத்தியத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாய், ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கேள்வி அதை கேட்குற எல்லா மனிதருடைய இருதயத்தையும் சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய கேள்வி என்ன பண்ணுது? ஒரு உண்மையான காரணம் என்ன,
நம்ம எதிலிருந்து நம்மளை ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எனக்கு அருமையான ஜனங்களே, நம்ம கர்த்தர்ட்ட நம்ம நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்வோமா? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்கிறத பார்க்கிறோம். அதனால் நீங்கள் என்ன ஒரு ஆவிக்குரிய முறையில் என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சத்தியம் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவரே என்று சொல்லி அவரிடம் நேர்மையாக வர கற்றுக்கொள்ளுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் நேர்மையாக வரும்போது எங்களுக்கு சத்தியம் தெளிவாக விளக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் மாய்மாலம் இல்லாமல் ஒரு நேர்மையாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.